வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே பாத்தீங்கன்னா நிதி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, எதுக்கு வருது, அதை எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். இதுதான் அதோட நோக்கம் புரியாம போயிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை கெடுக்கணும் அப்படின்னா இன்னொரு நாடு அதை பிளானா போட்டு நிதியை அனுப்பி அந்த நாட்டுல பிளவுகள் ஏற்படுத்தி பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. அதற்கு ஒரு சான்றாதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்னைக்குமே விளங்கியிருக்கு. ஸோ யூஎஸ் எய்ட் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவை எந்த வகையில பாதிக்குது அப்படிங்கிற பத்தி பேசணும்னு பாரியும் சொல்லியிருந்தாரு. பேரலி நம்மளோட லிஸ்னஸ் வியூவர்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம்னா அவங்களும் கரெக்டா நம்மள கால்குலேட் பண்ணி இது பேசுன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அந்த நாள் அந்த காணொலி தான் இது. வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ என்ன எப்பவுமே நீங்க இதை பத்தி சொல்லியிருக்கீங்க, அமெரிக்கானாலே உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் தான். இல்ல எனக்கு அவங்க சைடுல உடன்பாடு இல்ல. டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் என்ன ஒண்ணு, அவங்க யூடியூப் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப்ல நம்மளோட யூஎஸ் எய்டுங்கிறது யூடியூப்ல வரக்கூடிய காசு தான். நான் காமிக் கான் போயிட்டு விளாக் போட்டேங்க. வருண், உனக்கு யூஎஸ் எய்டுல பானம் வருகிறது, பாரியின் கண்களுக்கு இப்ப சென்று வரை பகிரவும் போட்டிருக்காங்க. நானே எய்டு இல்லைங்கிறதுனால தான் நான் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பட் யூஎஸ் எய்டை பத்தி எப்பவுமே நீங்க எதிர்த்து தான் பேசியிருக்கீங்க. பட் பர்டிகுலரா என்ன விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்தில் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க? முதல்ல இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் சாரோஸ்ங்கிற ஒருத்தனை பத்தி பேசி ஆகணும். அவன் தான் இந்த யூஎஸ்ஐடோடைய பேக்ல இருந்து அவனுக்கும் பிளாக் ராக்கும் சம்பந்தம் இருக்கா பாரு? ஆமா, எல்லாமே அவனுக்கு அவன் ஒரு ஜியூ. இப்ப அவனுடைய கதையை நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு கேவலமான கதை, பட் சொல்லிதான் ஆகணும். அவன் குடும்பம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில இருக்கிறாங்க. ஜெர்மனிய யூதர்கள் தான் அவங்க. அப்போ ஹிட்லருடைய டாமினன்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஜார்ஜ் சாரோஸோடைய அப்பா இருக்கார்ல, அப்போ இவன் சின்ன பையனா இருப்பான், குழந்தையா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் சாரோஸோடைய அப்பா என்ன பண்றாரு, அவர் ஜூ. ஆனா அங்க யூதர்கள்லாம் வெளியேறணும்னு சொல்லி அங்க ஜெர்மனிய அந்த நாசிகள் பண்ணும் பொழுது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து யூதர்களுக்கு. ஒண்ணு, கொஞ்சம் வசதி இருக்கவன் போறவன்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுறான். அந்த டைம்ல தான் நிறைய பேர் இந்த இஸ்ரேல், இந்த லொட்லோஸ் இந்த மாதிரிலாம் நகர்ந்து போனவங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க என்ன பண்ணா, வேற வழி இல்லாம சில இதுல மாட்டிக்குவாங்கல்ல, இந்த மாதிரி குற்றவாளிகளாக இதுவாக மாட்டிக்கிட்டு அவங்க இந்த நாசிகளால சிறைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசிகள் நம்மளை எதிர்க்க கூடாது அப்படின்னா அவனை விட நம்ம ஜெர்மானியன் போல காட்டிக்கணும். இப்ப நம்ம ஊர் திராவிடர்கள் போல தமிழர்கள் நமக்கு எதிராக ஆயிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன, அவனை விட பெரிய தமிழை மாதிரி பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நாசிகளை விட பெரும் நாசிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பு இருக்கும். அந்த தரப்பை சார்ந்தவர் தான் ஜார்ஜ் சாரோஸுடைய அப்பா. அப்படிதான் தன்னுடைய சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து தன்னுடைய சொந்த இனத்துடைய அழிவுக்கு துணை போற நாசிகள் கூடயே நெருங்கி பழகி தன்னை ஒரு யூதன் அப்படிங்கிறதே வெளியில பெரிய அளவு காட்டிக்காம தன்னோட ஜெர்மானியன் போலவே நடிச்சு நாடகமாடி தன்னை பாதுகாத்துக்கிட்டு திரும்ப ஜெர்மனி தோக்கும் போது அது முதுகுல ஒரு சரக்குன்னு குத்தி நாசிகள் முதுகுலையும் குத்தி நாசிகளுக்கு துரோகம் செய்து அங்கிருந்து தெளிய தப்பி அமெரிக்காவில் அந்த குடும்பம் செட்டில் ஆகுது. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் படம் இருக்கு. அதாவது என்னன்னா, நாசிகளுக்கு கூட இருந்து கொண்டு தன் இனத்துக்கு துரோகம் செய்யறாரு. அதுக்கப்புறம் நாசிகளுக்கு துரோகம் செஞ்சு அமெரிக்காவுக்கு குடியாகிறாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பெரிய அளவு துரோகத்தை ஆரம்பத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு குரூப் இந்த ஆளு என்ன சொல்லும், பெரிய நன்கொடையாளன், பெரிய சேரிட்டி, பெரிய பணக்காரன், இவன் மக்களுக்கு நிறைய செய்வான், இவன் பணம் கொடுத்து இவன் நல்ல ஹியூமன் அப்படின்லாம் ஒரு தரப்பு. அதை சொல்றவனா யாருன்னு பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட் ஐடியாலஜி. அதாவது நம்ம ஈவேரா கொள்கைகளை பின்பற்ற மாதிரி காட்டிக்கொண்டு அந்த செக்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்லாம் சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி குரூப் எல்லாத்துக்குமே ஜார்ஜ் சாரோஸ் ஒரு கடவுள். ஓகே, பார்ட்னர் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்குலாம் கடவுள் போல. ஏன்னா எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி அவன் ஃபண்டு கொடுத்துட்டே இருப்பான். அப்படியே நீங்க இந்த நாடு என் மண் என் மக்கள், இது பூர்வீக மண் அப்படிலாம் பேசுறவங்களுக்கு இவன் ஒரு மிருகம். ஏன்னா மண்ணின் மைந்தர்களுக்கோ அவங்க கலாச்சாரத்துக்கோ பண்பாட்டுக்கோ எதிராக என்னென்ன கூத்துக்கள் பண்ண முடியுமோ அத்தனை கூத்துக்களுக்கும் இவனோட காசு செயல்படும். இப்ப நீங்க அந்த நாட்டுல ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றீங்களா, அதுக்கு எதிராக இவன் வேலையை பார்ப்பான். இந்த வீகன் அஜெண்டால தொடங்கி இவன் உள்ள மூக்க நுழைக்காத விஷயமே கிடையாது. இது ஓப்பனா சொன்னா ஒரு இலுமினாட்டி கை. இது இது இலுமினாட்டில ஒரு குரூப்பா சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு. இவன் தனி இந்த சென்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பான். ஆனா தனியா வேலையை பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு. கிழவன் தான், பயங்கர கிழவன். ஆனா இவனை மாதிரி ஒரு கேடுகட்டவனா நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு கேடுகட்ட ஜென்மம் இது. எல்லா நாட்டிலையும் கலவரத்தை தூண்டும், அந்த நாட்டுல குழந்தைகள் சாவறதுக்கு காரணமா அமையும், நாடுகள்ல பஞ்சத்தை உருவாக்குறதுக்கு வேலையை பார்க்கும். அதுக்கு என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அங்கிருந்து என்னென்ன மாதிரியான அந்த நாட்டோடைய இது எப்படி திருடுறது, அங்க மைனிங் ஃபேக்டரிஸ் எப்படி உருவாக்குறது, அடுத்த நாட்டை சுரண்டதுக்கும் இவன் செயல்படுவான், அடுத்த நாட்டை நாசமாக்குறதுக்கும் இவன் செயல்படுவான். ஒரு பக்கம் இவனை பெரிய அளவுல ஃபண்டு பண்றாங்கிறதுக்காக கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவனோட ஃபண்டிங்னால மக்கள் என்ன ஆனாங்க, மக்களுக்கு நல்லது நடக்குதா இவன் ஃபண்டிங்னால?
இல்லை இவனால நிறைய தப்பு நடக்குது அப்படின்ட்டு இவன் எதிர்க்கிற கூட்டம் பெரும்பான்மையா இருக்கு. ஸோ இவன் தான் டைரக்டாவே அந்த USAID அப்படிங்கிற அந்த ஃபண்டிங்க்கு மேல இருந்து செயல்படக்கூடிய இவனுக்கு கீழே தான் அதெல்லாம் மேற்பார்வையில் தான் இவன் மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்கும். சரி, இவன் என்ன இப்ப பண்ணா, இப்ப என்ன இவன் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரானவன். ஓகே, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு எதிரானவன். இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா இந்த அமெரிக்கால அந்த ட்ரம்ப்புக்கு எதிரான அசாசின் விஷயங்கள் இதெல்லாமே ஜார்ஜ் சாரோஸோட கனெக்ட் ஆச்சு. அதாவது அந்த கன் ஷூட்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ஃபார்மல் எம்ப்ளாயி. அவன் கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி பிளாக் ராக் தான் நினைக்கிறேன், அதுல ஏதோ ஃபார்மல் எம்ப்ளாயின்னு சொல்லி அவனோட வேலை செய்யற போட்டோஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இது அப்படியே கனெக்ட் ஆகி இவன் கூட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஜார்ஜ் சோரோஸ் அப்படிப்பட்ட ஆளு தான். அவன் நினைச்சா என்னன்னா பண்ணிட்டு போலான்னு ஒரு மாதிரி அரகண்டா செயல்படுறவன். இப்ப இவன் கிட்ட இருந்து என்னென்ன கருத்தியலை இவன் வந்து மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, LGBTQ பான் வெப்சைட்ஸ் வந்து உலகம் முழுக்க பரவுறது. இன்னைக்கு யோசிப்பீங்கல்ல, என்னத்துக்குடா இவ்வளோ வெப்சைட்ஸ், எப்படா இதுல ரெவன்யூ மாடலு, இதுல என்னடானா எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தவன் இவன் தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த மாதிரி அதுல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கணும், இது ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணணும், அங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதெல்லாம் ஒரு நார்மலைசேஷன் பண்ணணும், யாரெல்லாம் ஒழுக்கம் கெட்டவங்களோ, அயோக்கிய பயிர்களோ, அராஜகம் பிடிச்சவங்களோ, மொல்ல மாறிகளோ, முடிச்ச வைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பிக் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸுக்கு அவங்கள க்ரோ பண்ணி விடணும். ஓப்பனா சொன்னா நம்ம ஊர்ல வந்து டோரா புஜின்னு 2 பேர் சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்கல்ல. அப்படியா? சுத்திட்டு இருந்துச்சுங்க டிக்டாக் இதெல்லாம் போட்டுக்கிட்டு. இதுகளுக்கு பின்னாடி காசு வர்றதுல இருந்து போறதுல இருந்து நீங்க நூல் பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னு வைங்களேன், அங்க உட்காந்துருப்பான் ஜார்ஜ் சோரோஸ். யோசிப்பீங்க, ஒரு நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், போறோம், இது பண்றோம், சொத்து இருக்கும், இது இருக்கும், பிளாண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். இது டிக்டாக்ல வீடியோ போட்டுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு அதுகளே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அலையுதுங்க. இதுகளுக்கெல்லாம் லோனை கொடுத்து காரை வாங்க விட்டு எவன் இந்த வேலையெல்லாம் பண்றான்? எப்படி இதுக்கெல்லாம் சாத்தியப்படுது? இதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது யோசிச்சிருப்போமா? யோசிங்க. இவன் இருப்பான், இவனோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இவனா டைரக்டா இவன் வந்து பார்த்துட்டு இல்ல, இவனோட ஏஜென்ட்ஸ் இவன் கிட்ட இருந்து காசு அதுக்கு அடுத்துன்னு போகும். மத கலவரத்தை தூண்டி விடுறதுல தொடங்கி, இனக்கலவரத்தை தூண்டி விடுறதுல தொடங்கி, இவனுக்கு பின்னாடி ஃபண்டிங் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். அவன் பார்ப்பான் எந்தெந்த ஊரை எப்படி கெடுக்கலாம், எந்தெந்த ஊரை எப்படி நாசமாக்கலாம், அவங்கள கருத்தியில எப்படி மேனிபுலேட் பண்ணலாம். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃபார் ஆளா இருக்கணும். குடும்பமா வாழ்ந்தா அவனுக்கு பிடிக்காது. புருஷன் பொண்டாட்டின்னா ஒழுக்கமாலாம் வாழ்ந்துட்டுனா அந்த ஊர்ல குண்டு போட்டு நாசம் பண்ணிடுவான். கெடுக்கிற வேலைய செய்வான். அந்த ஊர்ல கெடுக்க முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட்டை தூக்கி அடிப்பான். இவன் நிறைய முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல வந்து கெடுக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அது சரியோ தப்போ அப்படிதான் இருப்பாங்க. நீ யாரா சொல்றதுக்குன்னு அவங்க போயிடுவாங்க. சரி, அப்ப அந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிஸ்குள்ள எல்லாம் இவனால இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அப்ப அவன் அங்க என்ன பண்ணுவான், அங்க அவங்களுக்கு இருக்க மாதிரி கலவரங்கள், இனக்கலவரங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல கையில் எடுத்து அவன் உள்ள பண்ணுவான். பங்களாதேஷ் அப்படிதான். அந்த பங்களாதேஷ் கலவரத்துக்கு முன்னாடி வந்தா இருக்கான். இவனோட ஃபண்டிங் தான் இருக்கு. ஷேக் ஹசீனா அவங்க ஷேக் ஹசீனா போகும்போது இவன் மேலதான் பழிய போட்டு போனாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த USAID ஃபண்டு வந்து தேவையில்லாம வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஃபண்டிங்கா இங்க உள்ள இருந்து இறங்கிருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு டைரக்டான ஸ்டாண்டு. இப்ப என்ன கொடுமைன்னா, இப்ப அமெரிக்கால இவனை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு ட்ரம்ப். என்ன பேசியிருக்காருன்னா, அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். இந்தியன் மீடியாஸ் அதிகமா பேசவே இல்லை. பேசியிருக்காங்க, நார்த்ல ஒரு சில இங்கிலீஷ் மீடியாஸ் வந்து பேசியிருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாம் விவாத பொருளாவே இல்லை. அப்ப என்ன பொருள்னா, தமிழ்நாட்டுல இவனோட பணம் வந்து பெரிய அளவுல போகுதுன்னு இல்ல, இவனோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ இருக்கிறான், பவர்ஃபுல்லா இருக்கிறான் எவனோ ஒருத்தன். அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்த மீடியாவுக்குள்ள இந்த இவனை பத்தியே செய்திகள் வர மாட்டேங்குது. ட்ரம்ப் அங்க எதிர்க்கிறாப்புல இந்தியாவை காரணம் காட்டி தான் எதிர்க்கிறாரு அவனை. என்ன செய்தி அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்குள்ள கலவரம் செய்வதற்கும், இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய ஒருமைப்பாட்டை கெடுப்பதற்கும், இந்தியாவுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் ஜார்ஜ் சோரோஸும் பெரிய அளவு ஃபண்ட் இறக்கிருக்கான். அது வந்து அதாவது 6 லட்சம் கோடியோ என்னமோ சம்திங். சாதாரண காசுலாம் இல்லை, பெரிய அமௌண்ட். அதை வந்து இறக்கிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பேசுறாப்புல. ஒன்றும் புரியல, எவ்வளவு காசு எங்கிருந்து எப்படி என்ன பண்றான், எங்கிருந்து எந்த ஃபண்டிங் மூலமா வருது, எதுல வருது அப்படின்னு. அப்ப இவனோட இது வந்து என்னன்னா, அந்த USAID அப்படிங்கிறது தான் இவனுடைய அந்த ஆர்கனைசேஷன். இவங்க தான் அந்த ஃபண்டுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம அவனுக்கான நிறைய மறைமுகமாகவும் அந்த ஃபண்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். வெளிப்படை ஃபண்டிங் இதுல இருந்து வரும், மறைமுகமாகவும் ஃபண்டிங் போகும். என்னென்ன மாதிரியான ஃபண்டிங்ஸ் எல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சினிமா எடுக்கிறதுக்கு கலாச்சாரத்தை கெடுப்பது போல ஆபாச காட்சிகளும் அளவுக்கு அதிகமான குடிகார காட்சிகளும் படத்துல வைப்பதுக்கு இவன் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தமிழ்நாட்டுல நம்மளால சொல்ல முடியுது. படங்கள்ல எல்லா படங்களையும் குடிக்கிற காட்சிகளும், எல்லாத்துலயும் மதுபான காட்சிகள் இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஃபண்டிங் இருக்கு.
ஓரின சேர்க்கையை ப்ரமோட் பண்றதுக்கு இவனோட ஃபண்டிங் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதன் மூலியமா இருக்கக்கூடிய அந்த மற்ற ஓரின சேர்க்கை பிளஸ் அது கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான அரசியல் அதை ப்ரமோட் பண்றதுக்கு இவனோட ஃபண்டிங் பெரிய அளவுல இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கை, கல்யாணத்து இல்லாம இந்த மாதிரி அந்த மாதிரி புது புது ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போகலாம், அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிட்டு போகலாம், குடுவைக்குள்ள சாவியை போட்டு எவனோ எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போ, ஆனா பத்திரமா கூட்டு வந்துரு. யாரு, அஜித்தா? பாத்துட்டீங்களா அந்த படத்தை? நானும் பாக்கல, அதனால செவி வழி செய்தி. ஐயோ, நான் அவரை மீன் பண்ணி சொல்ல, ஆனா அவரை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னையா பொண்டாட்டிக்கு சிம் படிச்சுட்டு கடைசியில போயிட்டு வந்து என்ன கிளவு படம். இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி படங்களுக்கு பின்னாடி இவனோட ஃபண்டிங் இருக்கு. இதுதான் உண்மை. உங்களுடைய தாட் ப்ராசஸை ஆல்டர்னேட்டா மாத்துறதுக்கு, உங்களை குழப்பத்துக்குள்ள கொண்டு வரது, உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்கு, உங்களோட சிந்தனையை குழப்பி விடுறதுக்கான வேலைகளை செய்வதற்கு இவனோட ஃபண்டிங் வந்து உள்ள இறங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாப்புல ட்ரம்ப் பேசுறாரு. என்ன சொல்றாரு? இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் இந்தியாவுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரியும் ஜார்ஜ் சோரோஸோட ஃபண்டிங் இருக்கு. இது வந்து வேற ஒரு நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து சீர்குலைச்சிரும். அப்ப இதை வந்து நம்ம கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. எவ்வளவு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. இந்தியாவுக்குள்ள பிரச்சனையா வந்து அமெரிக்காக்காரன் ஒருத்தர் பண்ணியிருக்காங்கிறத ட்ரம்பே கண்டிக்கிறாரு. இந்தியன் மீடியாஸ்ல, வடக்குல இருக்க மீடியாஸ்லாம் அதை பத்தி டிபேட் வைக்கிறாங்க, பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இதை பத்தியான செய்தி ஒரு ஊடகத்துல கூட வரல. அப்ப தமிழ்நாடு மீடியா முழுக்க ஜார்ஜ் சோரோஸ் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்க தமிழ்நாட்டு மீடியா ஜார்ஜ் சோரோஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்? எங்க மர்டாக்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கண்ட்ரோல்ல தமிழ்நாட்டுல இருக்க எவ்வளவு மீடியா இருக்கு? அதுதாங்க நான் கேக்குறேன். அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, மீடியா டைரக்டா கண்ட்ரோல் இருக்காது, அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் இருப்பாங்க. ரைட்டு. அரசியல்வாதிகள் சொல்றதை மீடியா கேட்டுதான் ஆகணும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, காதலிக்க நேரம்னு ஒரு படத்தை போய் பாத்தீங்கன்னா அதுல ஒரு துணுக்கு கிடைச்சிருக்கும். அந்த துணுக்குக்கு அப்படியே கயிறு பிடிச்சி மேல ஏறி போனீங்கன்னா அதுல ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாணம் வந்து தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே முறையா ஒரு ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறத ஒரு படத்துல ஒரு புரட்சி பெண்மணி காட்டியிருக்கிறாங்க. அந்த புரட்சி பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணை முதல்வருடைய மனைவியாக இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி அவர்கள். அவங்களுக்கு ஒருத்தன் பரிசு கொடுக்குறான். யாரா பரிசு கொடுக்குறான்? விருது கொடுக்குறான். அந்த விருது யாரா கொடுக்குறான்னு போய் பார்த்தா ஓ சாரி இல்லங்க, சகிலாவும் வரேன், சகிலாவே ஒண்ணு. ரைட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன், சகிலா அவர்கள் விருது கொடுத்து இவங்க வாங்குறாங்க. தமிழ்நாட்டோட நிலைமை என்ன நிலைமை இது? சகிலா யாருங்க? எனக்கு புரியல. அவங்க யாரு? நல்ல படித்த மேதை. அவங்க யூடியூப்ல ஆங்கரிங் எல்லாம் பண்ணுவாங்க. அது இப்ப தெரிஞ்சுங்க. இப்ப அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க என்ன தெரியாது அவங்க யாருன்னு. ஒரு ஆபாசப்பட நடிகை. ஒரு ஆபாசப்பட நடிகை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழர்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஒருத்தவங்க மட்டும் நான் வந்து மெக்காக்கெல்லாம் போயிட்டு என்ன வந்து பழசெல்லாம் மறந்துருங்க சொன்னா அதை நீங்க ஏத்து நல்லதுன்னு சொல்றீங்க. ஷகிலா மட்டும் வந்து பொது தொண்டு செய்யக்கூடாதா? அவங்க என்ன சொல்றாங்க? தான் செய்தது பாவம்னு சொல்றாங்க. ஓகே, மனசு மாறிட்டாங்க. தான் செய்தது பாவம், அந்த பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன், அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க, அந்த பாவத்துல நான் ஈடுபட்டதுல இருந்த புகைப்படங்கள் பகிராதீங்க, ஏன்னா அதுவும் பாவம். நான் இன்னைக்கு செஞ்சது பாவம், அந்த பாவத்தை நீ பாக்குறதும் பாவம், அந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க மனம் திருந்துறாங்க. சகிலா அவர்கள் மனம் திருந்தி இருக்கிறார்களா? நீ செஞ்சது தப்பான்னு போய் கேளுங்க அவங்ககிட்ட. நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு, நான் செஞ்சது சரின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உபதேசம். அந்த நீங்க சொன்ன பெண்மணி பெரிய நடிகை, ஆனா அவங்க யாருக்கு உபதேசம் பண்ணல. என்ன மாதிரி நீங்க வாழுங்கன்னு சொன்னாங்களா? அவங்க என் லைஃப் என்ன விட்டுருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மனம் திருந்திட்டேன், அவங்க இறைவனை நோக்கி நகர்கிறார்கள். அது அவங்களுடைய தப்பு பண்ணா திருந்தணும். தான் தப்பு பண்ணதை நியாயப்படுத்தி அடுத்தவனையும் தப்பு செய்ய தூண்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இவங்க இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு குரூப் சேனலு எல்லாம் அங்க வந்து டைரக்ட் ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாமே ஃபண்டிங். நான் திரும்ப சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து போடணும்னு அவனுக்காவது ஏதாவது ஒரு தலையெழுத்தா? சொல்றாங்க, செய்யறாங்க, காசு 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 காசு. ஸோ இந்த எல்ஜிபிடி ரேலி இருக்குல்ல, அங்கேயும் ஃபண்டிங் யூஎஸ் எய்டோட ஸ்டிக்கர்ஸ் பார்த்தாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா சார்பாகவும் வந்திருந்தாங்க. எல்லாமே அவன் தான். எல்லா பயிலும் ஜார்ஜ் சோரோஸோடைய கையாளுகளாகத்தான் இங்க ஒரு ஈவெண்ட்டை நடத்துறது, அந்த ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கறது, அதுக்கு பப்ளிக் இது இல்லைன்னா எல்லாத்துக்கும் காசு 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 காசு. இதுதான் உண்மை. அத்தனையும் செய்வதற்கு எங்கிருந்து இவங்களுக்கு காசு? என்ன தொழில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களா? கேள்வி இருக்குல்ல. அப்ப எங்கிருந்து ஃபண்டிங்? இவங்க கிட்ட தான் வருது. சினிமா படத்துல ஓரின சேர்க்கை காட்டி, இப்போ ஒருத்தன் காதல் பொது உடைமைன்னு ஒருத்தன் படம்,
இப்ப அதுக்கு ஒரு அவார்டு. ஆமா. இந்த அவார்டு யாரு கொடுப்பா? இவன் தான். இவனோட நிறுவனங்கள் தான் இந்த அவார்டை கொடுக்கும். பேட் கேர்ளுக்கும் அவார்டு கிடைச்சிச்சு. இவன் தான் எல்லாத்துக்கும் இவன் தான் கொடுப்பான். இப்ப இதெல்லாம் அந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருதா? இதெல்லாம் எந்த கட்சியோட அசோசியேட் ஆகுது? எல்லாம் இந்த மாதிரி படம் எடுக்கிறவன், இந்த மாதிரி ரேலி போறவன் கடைசியில் எங்க போய் நிக்கிறான்? திமுக போய் தான் நிப்பான். திமுகவுக்கு இது எங்களோட லிங்க் இருக்குங்கிறது தான் இப்ப அப்பட்டமா தெரியுது. திமுகவுக்கு மட்டும் கிடையாது, காங்கிரஸுக்கும் இருக்குன்னு சொல்லி இப்ப பிஜேபி நார்த்ல பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு இருக்கா அப்படின்னா ராகுல் காந்தியோட க்ளோஸ் அசோசியேட், அவர் பேர் என்னன்னு தெரியல, அந்த ஆளோட, அதாவது ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒரு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபரும் யுஎஸ்ஐடியோட ஃபண்டை வந்து டிஸ்பேச் பண்ற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி இப்ப அங்க நார்த்ல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்திருக்காங்க. அது எப்படிங்க? போன தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு தெரியும்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க. மறுத்திருக்காங்க. நாங்களும் சுயமாகத்தான் எல்ஜிபிடிக்கு வந்து நாங்க இது பண்ணுவோம், மேரேஜ்க்கு அங்கீகரிப்போம்னு சொன்னாங்க. அதான் சுயமாகத்தான் அங்கீகரிக்கிறோம், ஜார்ஜ் சோரோஸ் எங்களை அங்கீகரிக்க சொல்லல அப்படின்னு சொல்லி இப்ப. ஆனா ஜார்ஜ் சோரோஸ் யாரெல்லாம் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்கள அவர் அங்கீகரிப்பார். இதான் உண்மை. அதனாலதான் அவார்டு. குப்பை படத்துக்குலாம் எவனா அவார்டு கொடுப்பானா? காதலிக்க நேரம்ல எல்லாம் ஒரு குப்பை படம், அந்த குப்பை படத்துக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த காதல் பொது உடைமை குப்பை படம், இந்த குப்பை படத்துக்கு அவார்டு. அடுத்து பேட் கேர்ள் ஒரு குப்பை கலிசடை படம், அந்த கலிசடை படத்துக்கு அவார்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேரு இந்த ஒல்லியா ஒருத்தர் இருப்பாரு தனுஷோட ரீகாப்பி, டிராகன் வருது, பேர் என்ன, பிரதீப் ரங்கநாதன். அவங்களுக்கு தெரியுது இல்ல, ஃபேன்ஸ் போல இருக்கு. சரி ஏதோ இருந்துட்டு போகுது, சோத்துல விஷம் வச்சிடாதீங்கப்பா. வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் எடுத்திருக்காப்ல இப்போ ஒரு படம், ஏதோ டிராகன் ஏதோ ஒரு படம் ட்ரெய்லர், அது ஒரு குப்பை படமா தான் இருக்க போகுது. குப்பை படம் என்ன, எதுனா குப்பை படம்னு சொல்றோம்? ஜாலியா இருக்குங்க, என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம் இல்லைங்க. உங்களை பார்த்து கிட்டு குட்டிச்சோரா போவாங்க மாணவர்கள் இருந்து எல்லாம். அவர் வந்து அதாவது என்ன சக்சஸ் ஆகிற மாதிரி காட்ட போறீங்க, இல்ல சக்சஸ் என்ன காட்ட போறீங்க? அவன் லைஃப் ஸ்டைலா அவன் அழிச்சுக்கிற ஒரு யங்ஸ்டர், அவன் தான் ஹீரோ. இல்ல ஓமை கடவுளின்னு ஒரு நல்ல படத்தை டைரக்டர் பார்க்கலாம், ஏதாவது வந்து மாத்தி எடுக்கிறாரா தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் மொல்ல மாறித்தனும். இந்த லவ்வர்ன்ற படத்துல, அதுக்கப்புறம் வந்து கோமாளி மட்டும் பாத்திருக்கேன். அதுல இந்த மறந்துட்டு இது பண்றது தானே. அப்புறம் கடைசியில வந்து போதும் அந்த பாட்டு அது பாத்திருக்கேன், அந்த படம் பாத்திருக்கேன். மிச்சம் இதெல்லாம் பார்த்ததுல. அதுக்கப்புறம் ஒரு இவரை வேற பாராட்டி விட்டு இருந்தாருங்க சீமான். அவரு கொள்கை சீமானோட கோ ஆக்டர் இவரு தெரியுமா? ஆமா, ஏதோ ஒரு படத்துல என்ன நடக்க போதோ உரிமை, அது வந்து தம்பி பிரதீப் அப்படின்னு என்னன்னு தெரியல. சரி ஓகே. இப்ப என்னன்னா இந்த மாதிரியான நபர்கள் இவங்களோட இந்த படங்கள்ல இந்த தவறான காட்சிகளை உள்ள வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு பின்னாடி அவன் இருக்கான். ஜார்ஜ் சோரோஸ் அந்த ஆளுதான். அவன் அதை நம்ம சொல்ற மாதிரி இலுமினாட்டி கை. அது அந்த இலுமினாட்டி கை இன்னைக்கு வேற என்ன சொல்றேன், இலுமினாட்டிங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அந்த பேர்ல இனிமேல் செயல்பட முடியாது. அவங்களுக்கு இப்ப பிளாக் ராக் அந்த மாதிரி புது புது பேரை மாத்திட்டு அவன் சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் யுஎஸ்ஏஐடி. எப்படி உங்களை போடாம இருக்காங்க இவ்வளவு நாள் இலுமினாட்டி? இது ஏன்னா இந்த வார்த்தையை அதிகமா பிரபலப்படுத்தி விட்டது தமிழ்நாட்டுல நீங்க தான் பாரு. நானே எந்த வீடியோல இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்கணும் பார்த்து நான் வந்து எடுத்துட்டு வர வச்சுட்டாங்க. அதாவது என்னன்னாங்க, இந்த ரகசிய இயக்கங்களை பேசுறவங்க எல்லாரையும் கொன்றுவாங்கன்னா அது நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? மீடியா முழுக்க அவன் கண்ட்ரோல் இருந்தப்ப நடந்துச்சு. அதாவது பிரஸ் மீடியா இருந்துச்சு பாத்தீங்களா, பிரிண்டட் பிரஸஸ். இந்த காலகட்டத்துல அது நடந்துச்சு. நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த மீடியால இருந்து அடுத்தடுத்து வரும் பொழுது, நீங்க பாப்புலர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வரும்போது, லைவ் டைரக்டா டிவிஸ் வரும்போது, லைவ் மீடியாஸ் வரும்போது, ஆன்லைன் மீடியாஸ் வரும்போது, அவன் அதை பண்ணிட்டு இருந்தானா அவன் எக்ஸிஸ்டன்ஸ் அவனே ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்குவான். இன்னைக்கு அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவன் நிம்மதியா இருக்க முடியுதா? இந்த பக்கம் போனா அங்க ஒருத்த மாட்டுறான், கருப்பன் ஒருத்த மாட்டுறான், அவனோட சர்க்கிள் எல்லாம் மாட்டுது. அது ஃபுல்லா லாக் ஆகிறான், அதோட எக்ஸ்போஸ் ஆகுது. அதுல எல்லாருமே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி முழுக்க போய் குப்பையில விழுகுது. அப்ப இன்னைக்கு இது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கேன். அவனால வந்து இன்னைக்கு போயிட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு கிண்டுலாம் இருந்தானா, அப்பவும் நான் கேட்கறேன், அவன் அதுக்கான முயற்சி எடுக்காம இருந்தானா? ட்ரம்ப்பை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போடுறான். என்ன முயற்சியும் எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. மறைமுகமான அந்த அசாசினேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையா அவன் டைரக்டா லிங்க் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி மாட்டினா இவங்க எதை பேசிட்டே இருக்காங்க, இவங்களை வந்து கை வச்சாங்க அப்படின்னா அது வேற மாதிரி மாறும். இப்ப நம்ம மேலாம் இவங்க அதிகார வர்க்கத்துக்கு ஏன் இவ்வளவு கொலவெறி? ஏன் கொலவெறியில சுத்துறோம்? எல்லாம் நாங்க பொய்யா பேசுறோம், எதுக்கு கொலவெறியில சுத்துறாங்க? இக்னோர் பண்ணலாம்ல, ஆனா இக்னோர் பண்ண முடியல அவனால. ஏன்னா நம்ம நெருக்கடி கொடுக்குறோம். அப்ப அந்த வேற மாதிரி அவன் பண்ணுவான். முடக்கி போடுறதுக்கு என்ன வழியோ அது வேணும் செய்வான். அவதூறு பரப்புவான். அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வச்சுட்டு நமக்கு எகென்ஸ்டா ஏதாவது பண்ண வச்சிருப்பான். அதுக்கு ஒரு 10 பேர் வீடியோ போடுவான், அவனுக்கு ஒரு 10 பேர் காசு கொடுப்பான்.
காசு மணி ஃப்ளோ தான் அவங்கள பாதுகாக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் தான் அல்டிமேட். பணத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம், விலை வாங்கலாம் நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்மளுடைய மானத்தையும் நம்மளுடைய இனத்தையும் அவன் விலை போட்டு வாங்குவதற்கு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு காசு கொடுத்து படம் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த படத்தை நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு அவனே அவார்டும் கொடுப்பான். நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இவன் ஃபண்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் எல்லாமே குப்பையா இருக்குல்லையே. நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப மொக்கையாயிடுச்சு பாரு. மொக்கையில மக்களே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்னன்னா, நீ எப்ப பார்த்தாலும் பிரபகண்டா, ஏதாவது ஒரு படத்துல ஒரு பிரபகண்டா வச்சுன்னா ஓகே மக்கள் கண்டுக்காம போவான். நீ எடுக்கிற அத்தனையுமே பிரபகண்டா. இப்படி ஒரு கதை இருக்குன்னா அந்த இடத்துல மாத்துவ, லீட மாத்துவ, இதை மாத்துவ, கேரக்டர் மாத்துவ, ஒயிட்ட பிளாக்கா மாத்துவ, ஆம்பளை பொம்பளையா மாத்துவ, எல்லாத்தையும் மாத்தி போட்டு ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசியை கொண்டு வந்து சொருகுவ, கிறுக்குத்தனமா எல்லாத்தையும் பண்ணி விடுவ. அதுக்கப்புறம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அலெக்சாண்டர் கேவா எடுத்து இப்ப ஏதோ டாக்குமெண்ட் எடுத்து விட்டாங்க போல. அது ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி அலெக்சாண்டர் தி கே அப்படின்னு சொல்லி. அதாவது என்னங்க, அவரும் அவருடைய நண்பர்கள் தான் குறிப்புகள் இருக்கு. இவங்க அது கேவா மாத்திடுறாங்க அந்த படத்துல. அது எப்படி ஆம்பளை நண்பரா இருக்க முடியும்? அவ்வளவு வெறுப்பு உணர்வு. என்னங்க சொல்றோம்னா, இவனை மாதிரியான அந்த ஃபண்டிங்ஸ் வந்து உள்ள இறங்குது. அந்த ஃபண்டிங்ஸ்ல த்ரைவ் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஈகோ சிஸ்டம். இன்னைக்கு அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு ஒரு ஆப்படிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. பண்ணுமா பண்ணாதாங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். கண்டிப்பா ஃபண்டிங் வருதுன்னா எப்படிங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் இது மூலமா தானே வரும். ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். பண்ணாம ஏன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ 200 படமோ ஏதோ உலகம் முழுக்க இருக்கிற படமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி LGBTQ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வச்சு அதுல திரையிட்டு எல்லாருக்கும் காட்டி அதுலதான் சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் கொடுக்க போறாங்க. அதை அட்டன் பண்ண போறவங்களோட லிஸ்ட்லாம் யாருன்னு நீங்களே போய் பாருங்க. சோ இந்த மாதிரி வாமிட் வந்துடும். இல்ல இங்க வரைக்கும் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. சோ ஏங்க இங்கேயே அந்த கிறுக்கனுங்க மாதிரி இந்த ஃபேஷன் ஷோ லொட்டுலோஸ்க்குலாம் இருக்கு இல்லைங்க. அந்த ஃபேஷன் ஷோ இந்த சென்ஸ் ரேம்ப் வாக் சொல்றீங்களா? ரேம்ப் வாக் மட்டும் இல்ல, அதாவது நார்மலா பெண்களோட ஆடையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கும், ஆண்களோட ஆடையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கும். கிறுக்குத்தனமா ட்ரெஸ் மாட்டுறதுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கும் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் வெளிநாட்டுல நடக்கும். கிறுக்கிங்க மாதிரி வந்து சோப்பு டப்பா மண்டையில மாட்டிட்டு வருது, வருது, வந்து டேப் இருக்குல்ல, டேப்பை தூக்கி உடம்புல ஒட்டிட்டு நடக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதெல்லாம் இவன் பின்னாடி இருப்பான். இந்த மாதிரியான ஃபண்டிங் எல்லாம் போட்டு அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் வளர்த்து விடுவான். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து நியூடிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்குல இவன் இருப்பான் பின்னாடி. எல்லாத்துக்கு முன்னாடி இவன் இருக்காங்க. இவனா இவனுடைய ஒரு கை இருக்கும். ஸோ இவன மாதிரியான ஆபத்தான ஜந்துக்கள், விஷ ஜந்துக்கள் இந்த உலகத்துல இருக்குது. இவனையும் கடவுளா கும்பிடுற ஒரு குரூப் அலையுது. அப்படியா? கடவுளா இந்த சென்ஸ் ஒரு கல்ட் மாதிரி அவனை வந்து அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெப்டிஸ்ட் குரூப் ஒன்று அலையுது. அது தமிழ்நாட்டிலையும் அலையுது. அதுதான் ஒரு பெரிய கொடுமை. ஸோ நீங்க லெஃப்ட்ன்ற யூஸ் பண்ணாலும் கடைசியா ஒன்னே ஒன்று கேட்கிறேன். இந்த லெஃப்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சில பிடிக்காத விஷயம் இருக்கலாம். லெஃப்டிஸ்ட் குரூப்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. இல்லைங்க, இன்னைக்கு லெஃப்டிஸ்ட் இது வேலை போக மாட்டேங்குது, வியாபாரம் மாட்டேங்குது, அந்த பேரை எடுத்து இவங்க வந்து அதுல ஒத்திக்கிறாங்களா இவங்களோட விஷயம் அஜெண்டாவெல்லாம்? நான் சிம்பிளா சொல்றேன், லெஃப்ட் ரைட்டுங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த அசிங்கத்தை பண்றவங்க எல்லாம் தன்னை லெஃப்டிஸ்ட்னு காட்டிக்கிறான். ஓகே, அதனால அந்த அசிங்கம் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிக்கும் வந்து சேருது. பொது உடைமைவாதம்ங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம உடைமைவாதம், பொது உடைமைவாதத்தையே அவங்க வந்து இதுல பேசிட்டு இருக்காங்க. எதுல சம உடைமை, எதுல பொது உடைமைன்னு ஒரு இருக்குல்லடா அறிவாளி. அது எதுல கொண்டு வந்து சொருகுற இருக்குல்ல, அதை கொண்டு வந்து காதல்ல வந்து பொது உடைமைன்னு பேசுற. எவ்வளவு பேர் முட்டாளா இருப்ப நீ? காதல்ங்கிறதே ரெண்டு பிரைவேட்டான ஆட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நீ பொது உடைமைன்னு சொல்ல வரீங்கன்னா நீ என்ன மீன் பண்றேங்கிறது இது கூட புரியாது எங்களுக்கு. ஸோ இந்த கிறுக்கனுங்க தங்களை லெப்டிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள பொது உடைமையை கொண்டு வந்து பேசுறாங்களா? அப்ப இவங்களை அப்படிதான் திட்டணும். அப்படி இல்லைன்னா இவங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எவனாவது லெப்டிஸ்ட் வரானா சொல்லுங்க நீங்க. இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எவனாவது ஒரு லெப்டிஸ்ட் வெளியில வரானா? இல்ல அப்ப அப்படிதான் சொல்லுவோம். போ ரைட், கவுண்டமணி ஜோக் தான் திருப்பி நீ என்ன திரும்ப ரைட்டிஸ்ட்னு சொன்னா சொல்லிட்டு போம்பேன் நானு. ஐ டோன்ட் கேர். ஏன்னா அதுக்குள்ள நான் அசோசியேட் பண்ணிக்க விரும்பல. நீ சொன்னா சொல்லிட்டு போவோம், விருப்பம் என்ன பண்றது? நாங்க அதுல அசோசியேட் ஆக்கி விரும்பல. பட் சொல்றேன்னா சொல்லிட்டு போ. இனவாதி, அதனால இனத்திற்காக நிற்பவன்னா ரைட்டிஸ்ட் அப்படின்னா ரைட்டிஸ்டாவே இருந்துட்டு போற. ஓகே, வெல்கம், அவ்வளவுதான். பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தான்னு பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட், பொது உடைமை, காதல் பொது உடைமைன்னு முடிச்சிடறாங்க. அதுக்கு ஒண்ணு அவார்டு வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கர்மம் முடிச்சாங்களா? ஷார்ட் கட் டு திஸ். எனக்கு என்னன்னா, அந்த மாதிரியான காமெடிகளை அன்னைக்கு எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் போய் அவார்டு கொடுங்கடா. ஏன்னா உங்க கருத்து தான் நாங்க பேசிருக்காங்க, காமெடி இதுல பேசிட்டாங்க. சரி, பட்ஸ் அவுட் கிளீன் பண்ணோம். நாராசமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. மிக்க நன்றி பாரி, இதுக்காக நேரம் எடுத்து பேசினதுக்கு நன்றி.